சமையல் திருவிழாவின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அன்பான வணக்கங்கள். எல்லார் ஊர்லேயும் சித்திரை திருவிழா கோலாகலமாக கொண்டாடிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோவில் நீங்கள் எங்கள் ஊரில் நடந்த சித்திரை திருவிழாவை தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். திருவிழான்னு சொன்னாலே எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பியாக கலர்ஃபுல்லான ஒரு மெமரிஸ் தாங்க ஞாபகத்துக்கு வரும். புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு நம்ம சொந்தக்காரங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ராட்டினம் ஏறதாக இருக்கட்டும், அங்கே நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்கட்டும், முக்கியமாக கோயிலுக்கு போய் நல்ல ப்ரேயர் பண்ணிட்டு வரதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் தாங்க நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகத்துக்கு வரும். ஸோ இந்த ஞாபகம் தான் நெக்ஸ்ட் இயர் திருவிழா வரைக்கும் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்கங்க. எங்கள் ஊரில் சித்திரை திருவிழா 10 நாள் நடக்குங்க. 10 நாளுமே பார்த்திங்கன்னா ஊரே நல்லா ஜேன்னு இருக்கும். அந்தளவுக்கு எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. பர்டிகுலராக அந்த ஏரியாவை நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு நல்ல வைப் நம்மளுக்கு ஒட்டிக்கும். அந்த அளவுக்கு இருக்குங்க. முக்கியமாக லைட்ஸ் பார்த்தாலே நார்மலாகவே நம்மளுக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ் வரும் இல்லையா? அதே மாதிரி தான் திருவிழானாலே லைட்டு தாங்க. உங்கள் ஊரில் எத்தனை நாள் திருவிழா கொண்டாடுவீங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த தேரை தான் நல்லா டெக்கரேட் பண்ணி ஊர்வலமாக கொண்டு வருவாங்க. நம்மளோட சின்ன வயசுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு வீட்டில் விசேஷமாக இருந்தாலும் சரிங்க, இல்லை இந்த மாதிரி பெரிய திருவிழாவாக இருந்தால் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கி திருவிழா காசு வாங்குவோம். ஆச்சி தாத்தா அவங்கக்கிட்டலாம் வாங்கிட்டு அந்த காசை சேர்த்து வைப்போம். சிலர் அந்த காசில் ராட்டினம்லாம் ஏறி இருப்போம். இந்த மாதிரி நம்ம பழக்கத்தை உங்களோட கிட்ஸுக்கும் நீங்கள் சொல்லி தரீங்களாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ராட்டின செக்ஷனுக்கு வந்தாச்சு. இங்கே இருக்கிற எல்லா ராட்டினத்துலேயும் ஏறணும்னு ஆசை தாங்க இருக்கும். ஆனால் திருவிழா டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பட்ஜெட் டபுள் ட்ரிபிளாக இருக்கும். ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த திருவிழா ஒரு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற அப்பளத்துலேருந்து ராட்டினம் வரைக்கும் எல்லா ரேட்டும் ஹாஃப் த ப்ரைஸாக ஆயிருங்க. ராட்டினத்துலேயும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த கதையே நம்மளோட ஸ்கூல் கேங்லேயோ காலேஜ் கேங்லேயோ இதை வச்சே நம்ம ரொம்ப நாள் பேசிகிட்டே இருப்போம். ராட்டினத்தில் அப்படி இருந்தது இப்படி இருந்தது, நீ என்ன பண்ண நான் என்ன பண்ணேங்கிறது. அது ஒரு தனி வகையான சந்தோஷம் தாங்க. ராட்டினம்லாம் ஏறி முடிச்சாச்சு. ஸோ நம்மளோட சந்தோஷம் டபுள் ட்ரிபிள் ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம வயிற்றுக்கும் சந்தோஷம் கொடுக்கணும் பார்த்தீங்களா? அடுத்தது நம்ம கால் போகிற இடம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டால் தாங்க. இதில் இருக்கிற டெல்லி அப்பளமாக இருந்தாலும் சரி, பஜ்ஜி, போண்டா, முக்கியமாக ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்போங்க. உங்கள் ஊர் திருவிழாவில் உங்களுக்கு பிடிச்ச ராட்டினம் என்னங்கிறதையும் சொல்லுங்கள். அதே மாதிரி அதில் நடந்த ஹாப்பி மூமெண்ட்ஸையும் நீங்கள் இங்கே ஷேர் பண்ணுங்கள். என்னடா பெரிய சத்தம், நான் தூங்குறேன் பாரு அப்படின்னு ஒரு குட்டி அழகாக அவங்க அம்மா தோளில் சாஞ்சு தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. குட்டீஸுக்குன்னு இருக்கிற ராட்டினம், குட்டி குட்டி ராட்டினம் இருக்கும் இல்லையா, அதுலேயும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபைனலாக இங்கே ஒரு பெரிய கூட்டமே இருந்தது. என்னென்னு பார்த்தா குல்கி சர்பத் இந்த அண்ணா சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. இந்த குல்கி சர்பத்தில் எவ்வளோ டேஸ்ட் இருந்ததுன்னு தெரியல. பட் இந்த அண்ணன் ரெடி பண்ணுறதை பார்க்குறதுக்கு நிறைய மக்கள் கூட்டமாக கூடியிருந்தாங்க. சரி நம்மளும் போய் ஒரு அட்டண்டன்ஸை போடுவோமேன்னு சொல்லி போய் பார்த்துட்டு வந்தோங்க. அப்புறம் இந்த வருஷம் திருவிழாவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது என்னென்னா, எப்போவுமே பலூன்லாம் விற்கிறவங்கலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜென்ஸாக தானே இருப்பாங்க. பட் இந்த டைம் நிறைய பேர் விமென்ஸ் நிறைய பேர் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த அப்பளத்துக்கு ஏன் டெல்லி அப்பளம்னு பேர் வந்ததுன்னு யாராவது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா. ரொம்ப நாள் டவுட்டுங்க அது. அப்புறங்க மாங்காவை குட்டி குட்டி கீத்தாக கட் பண்ணி அதில் உப்பும் மிளகாத்தூளும் போட்டு தருவாங்க இல்லையா, அது யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்கிறதையும் சொல்லுங்கள். அப்புறம் ஒரு சில கடைகளில் சின்ன சின்ன போட்டிகளும் வச்சுருப்பாங்க. இதுலேயும் நம்ம ஒரு சிலர் வின் பண்ணியிருப்போம், சிலர் தோற்று போயிருந்திருப்போம். இந்த ஞாபகங்கள், இந்த சந்தோஷங்கள் இதெல்லாம் சேர்ந்தது தாங்க திருவிழா. ஸோ உங்கள் ஊர் திருவிழாவுக்கு கண்டிப்பாக போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.